அதே மாதிரி ஆந்திராவோட உச்ச நட்சத்திரமான என்டிஆர் வந்து 1982 மார்ச்ல தெலுங்கு தேசம் அப்படின்ற கட்சியை தொடங்கினாரு. கட்சியை தொடங்குறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது அப்போதைய ஆந்திர முதல்வர் அஞ்சையாவை வந்து ராஜீவ்காந்தி வந்து விமான நிலையத்துல கோமாளின்னு சொல்லி அவமதிச்சிருந்தார். ஸோ உடனே தெலுங்கு மக்களையும் ஆந்திராவையும் காங்கிரஸ் அவமதித்ததா சொல்லி ஆந்திராவோட பெருமையை நான் மீட்க போறேன் அப்படின்னு சொல்லி என்டிஆர் வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சாரு. ஸோ அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபட்டு, அதாவது கட்சி ஆரம்பிச்சு 9 மாசம் தான் ஆகுது. அந்த 9 மாசத்திலேயே அந்த எலெக்ஷனை சந்திக்கும் போது 201 தொகுதியில மக்கள் வந்து அவருக்கு வெற்றி தேடி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரிதான் எம்ஜிஆர் என்டிஆர் பாணியில தான் இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பா வந்து கட்சி ஆரம்பிச்சு களத்துல இருந்த 2 பெரும் பெரிய கட்சிகள், அதாவது திராவிட கட்சிகள் 2ஐயுமே வந்து தோற்கடிச்சு அவர் வந்து சாதிச்சிருக்காரு அப்படின்றத தான் இந்த தேர்தல் முடிவு நமக்கு உணர்த்துது. அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும், ஆந்திராவில் அவங்க ஊரு வாத்தியார் என்டிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க? ஆனால் அந்த 2 கூத்தாடி தாங்க அந்த 2 மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 1967 1977 நடந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கான தேர்தலாக அந்த ஆண்டு தேர்தல் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த 2026 தேர்தலையுமே மக்கள் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, விஜய் வந்து இதையுமே தன்னோட பிரச்சாரத்தில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இது வந்து மற்ற தேர்தல் மாதிரி கிடையாது, இது தலைமுறைகளுக்கான தேர்தல் அப்படின்னு தொடர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார். 1967 1977 நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒன்று நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026 அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு